எனக்கு 300 பவுன் பத்தாது. 500 பவுன் எனக்கு வேணும். 70 லட்ச ரூபா கார் பத்தாது. எனக்கு அதுக்கு மேல வேணும். சாரி என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு வாழ புடிக்கல. நீலாம் ஒரு ஆம்பளையா? அப்படின்னு என்ன கேட்டுட்டாங்க. அதனால நான் கை தடுத்து கொன்னேன். இந்த மாரி செய்திகள் ஒரே நாள்ல 2 திடுக்கிடும் சம்பவங்கள் எங்க நடந்துச்சு? யாரு? எதுக்கு பண்ணாங்க? எப்படி பண்ணாங்க? அதுக்கான சொல்யூஷன்ஸ்லாம் என்ன? வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வரதட்சணை அப்படிங்கிற விஷயம் நம்ம ஊர்ல ரொம்ப நாளாவே இருந்துகிட்டு இருக்குங்க. இதை நிறைய பேர் அஃபிஷியலா, அதாவது லீகலா இது குற்றம், வரதட்சணை வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம் அப்படின்னு இருந்தாலுமே நம்ம ஊர்களில் இது வரதட்சணையா இல்லாம, டௌரியா இல்லாம, இது பார்த்தீங்கன்னா ஒரு பெருமையின் பேர்ல செய்யறது. நாங்க வரதட்சணைனா கேட்க மாட்டோங்க. உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணுங்க. அப்படியே பண்ணும்போது ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க, ஒரு பைக் வாங்கி கொடுத்துருங்க, இத்தனை பவுன் நகை போடுங்க அப்படின்னு கேஷுவலா கேட்கறது நம்ம ஊர்ல வழக்கம் ஆயிடுச்சு. அதுவும் முக்கியமா அந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் பெரிய பெரிய பணக்காரவங்களாம் கிராண்டா கல்யாணம் பண்றாங்க இல்லைங்களா? ஸோ அதை ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சுக்கிட்டு எனக்கு அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுங்க. அந்த ஊர்ல அந்த பெரியவர் பார்த்தீங்கன்னா இத்தனை லட்சம் செலவு பண்ணி அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்ப நீங்க எனக்கு இத்தனை லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு அளவுக்கு இது மிகப்பெரிய ஒரு போதை அப்படின்னு ஆயிடுச்சு. திருப்பூர் மாவட்டம் அவினாசியில ஒரு பெண் தற்கொலை பண்ணியிருந்திருக்காங்க. தற்கொலை கண்டிப்பா எதுக்குமே தீர்வு கிடையாது. ஆனா அவங்களுடைய சைட்ல இருந்து யோசிச்சு பார்க்கும் பொழுது, அந்த ஆடியோ கேட்கும் பொழுது, ஒரு வாட்ஸ்அப் ஆடியோ, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்களுடைய அப்பாவுக்கு ஒரு வாட்ஸ்அப் ஆடியோ ஒன்று அமைச்சிருக்காங்க. அந்த ஆடியோவில் சொல்றாங்க, நீங்க நான் சொல்றதை நம்ப மாட்டீங்க. அக்கம் பக்கத்தினரும் அவங்கள நம்பி என்னால் வாழ முடியாது. வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். வாழ்க்கையில பார்க்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு உங்களுக்கும் அம்மாவுக்கும் கஷ்டம் கொடுக்க எனக்கு விருப்பம் கிடையாது. நான் யாரையும் கஷ்டப்படுத்தாத வாழ்ந்த ஒரு பொண்ணு. என்னால மற்றவங்களுக்கு கஷ்டம் வேணாம். அவங்க வீட்டில் என்ன மனதளவுல ரொம்ப காயப்படுத்துறாங்க. அதை மட்டும் இல்லாம என்னை கட்டிக்கிட்டவன் உடலளவில் ரொம்ப காயப்படுத்துறான். அதாவது வரதட்சணை கொடுமையால மனதளவுலையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அந்த பையனோட கவின்குமார். அவனுடைய அப்பா அம்மாக்கள் 2 பேருமே. அந்த கவின்குமார் என்ன பண்ணியிருக்கான்னா அந்த பொண்ணை செக்ஷுவல் அசால்ட், அந்த மாதிரி விஷயங்கள், மனைவியாகவே இருந்தாலும் அவங்க விருப்பம் இல்லாமல் தொடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாத ஒரு முட்டாள் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த பெண்ணுடைய உடல் ரீதியாக கஷ்டப்படுத்தியிருக்கானுங்க. அந்த வாய்ஸ் கேட்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இவ்வளவு கோடியாக சம்பாரிச்சு இவ்வளோ கிராண்டாக கல்யாணம் பண்ணி கொடுத்து என்ன பிரயோஜனம்? 2 மாதங்கள் தான் ஆகுது. 300 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. 70 லட்ச ரூபாய்க்கு சொகுசு கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணி, எதுக்காக? தன்னுடைய பொண்ணு அந்த வீட்டில் போய் சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அதை ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 300 பவுன் போட தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் 200 பவுன் போட தெரியாதா? எனக்கு ரவுண்டாக 500 கொடுங்க. எனக்கு இந்த கார் பத்தாது, எனக்கு இன்னும் 2 கார் வாங்கி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பணம் கொண்டு வா அப்படின்னு அந்த பொண்ணை மனதளவில், உடலளவில் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்காங்க. அந்த பெண்ணுடைய மிகப்பெரிய ஒரு சோகம் என்னன்னா, அந்த பெண்ணும் இதுக்கு முன்னாடி ஒரு சண்டை நடந்திருக்கு. அந்த பிரச்சனையில் அந்த பெண் அவங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பஞ்சாயத்து ஒன்று பண்ணி அதுக்கப்புறம் திரும்பி வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அந்த பெண்ணுடைய கன்சர்ன் என்னவா இருந்திருக்குன்னா, அந்த ஆடியோ கேட்கும்போது கிளியராக ஒன்று புரியுது. அந்த பெண் பேச்சை அவங்க அப்பா அம்மாவே கேட்கறது கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு யாருமே புரிஞ்சுக்கல. ஒரு பிரச்சனைன்னு போய் நின்னா போய் பரிகாரம் பண்றதும் பஞ்சாயத்து பண்றதுமா தான் இருக்கு. அதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சேர்த்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு பெண் ஒரு கஷ்டம்னு சொல்ல வராங்கன்னா, தயவு செஞ்சு பெண் வீட்டை சார்ந்தவங்க காது கொடுத்து கேளுங்க. கல்யாணம் பண்ணியாச்சு, வாழ்ந்து தான் ஆகணும், வேற வழி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும், அப்படிலாம் வாழணும்னு எந்த அவசியமும் கிடையாதுங்க. அப்படிலாம் வாழணும்னு யாரும் வற்புறுத்தவும் முடியாது. காலம் மாறி போயிடுச்சுங்க இப்போ. அதே பழைய புராணத்தை எத்தனை நாளைக்கு தான் நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க? அந்த பெண்ணுக்கு
தயவு செஞ்சு காது கொடுத்து கேட்டிருந்தா, அவங்க அப்பாவோ, அவங்க அம்மாவோ, அவங்களுடைய உறவினரோ காது கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னா, அந்த பெண்ணுடைய பிரச்சனைய ஒரு கன்சர்னா எடுத்திருந்தாங்கன்னா, இவ்வளோ பிரச்சனையே கௌரவ குறைச்சல் ஆயிடும். கல்யாணம் ஆகி 2 மாசம் தாம்மா ஆகுது. 3 மாசம் தான்மா ஆகுது. நீ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துரும்மா. இப்படிதாம்மா இருக்கும். நீ போயிடுமா அப்படின்னு அந்த பெண் சைடு என்ன பிரச்சனைன்னே கேட்காம நம்ம பண்ற ஸ்கிப் பண்ணிட்டு போற விஷயங்களுடைய நீட்சி. அந்த பெண் சொல்றாங்க, "எனக்கு இத தவிர்த்துட்டு வேற எந்த வாழ்க்கையும் நெனச்சு பார்க்க முடியல என்னால. எனக்கு வேற ஆப்ஷனும் எனக்கு இல்ல. என்னால இங்க சகிச்சுக்கிட்டும் வாழ முடியாது." அப்போ அவங்களுடைய ஆப்ஷன்ஸ்ல எதுவுமே இல்ல அப்படிங்கிறதால, தனியா எங்கேயோ கார் எடுத்துட்டு போயி, அங்க வந்து அவங்களுடைய பூச்சி மருந்து குடிச்சு அவங்களுடைய வாழ்க்கைய முடிச்சிருந்திருக்காங்க. 27 வயசான ஒரு பெண், இளம் பெண். அவங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு பாருங்க. இந்த மாரி சம்பவங்கள் நம்ம ஊர்ல நெறைய இருக்கு. அதே சேம் டைம்ல ஈரோடு மாவட்டத்துல கல்யாணமாகி 3 ஆண்டுகள் ஆகுது. இவனுடைய பேரும் கவின்குமார். மனைவியோட பேர் அமராவதி. 3 ஆண்டுகளாக குழந்தைகள் கிடையாது. குழந்தை இல்ல. ஸோ, அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரீட்மெண்ட்லாம் போய் ஒரு குழந்தை பொறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு 1 1/2 வயசு இப்போ. நாடகம் ஆடியிருக்கான். தன்னுடைய மனைவி தூக்க போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. குழந்தை வந்து இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. விசாரிச்சு பார்த்தா, தன்னுடைய 1 1/2 வயசு குழந்தைய கழுத்துல கால வச்சு கொன்னுருக்கான். எவ்வளோ பெரிய கொடூரனா இருக்கான் பாருங்க அவன். அந்த அவங்களுடைய மனைவிய அடிச்சு தூக்குல தொங்க விட்டுருக்கான். கேட்டா, "நீலாம் ஒரு ஆம்பளையான்னு என்ன பார்த்து அவங்க கேட்குறாங்க. என் மனைவி என்ன பார்த்து கேட்குறா. அதனால தான் நான் கொன்னேன். அந்த குழந்தை அப்ப எனக்கு பொறந்தில்லையான்னு கேட்டு அந்த குழந்தையும் கொன்னேன்" அப்படிங்கிறான். விசாரிச்சு பார்க்கும்பொழுது இத சொல்லியிருக்கான். ஆனா பெண் வீட்டார் என்ன சொல்றாங்கன்னா, "நாங்க வரதட்சணை குடுத்த பணம் அவங்களுக்கு பத்தல. அவங்களுடைய அப்பா, அம்மா எல்லாம் சேர்ந்து மனரீதியா என் பொண்ண ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்திருக்காங்க. கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆகி குழந்தை பொறக்கல. அப்ப எங்களுக்கு அதிகமா இன்னும் வரதட்சணை குடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய அப்பா, அம்மாவுடைய தூண்டுதல் பேர்ல தான் அந்த பையன் என் பொண்ணையும் எங்களுடைய குழந்தையும் வந்து கொன்னுருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 1 1/2 வயசு குழந்தை கழுத்துல கால வச்சு நெரிச்சு கொல்ற அளவுக்கு எந்த அளவுக்கு மிருகமாடா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க? தான் பெத்த குழந்தைய அப்ப எந்த அளவுக்கு உங்களுடைய மண்டைக்குள்ள இந்த போதை, இந்த காசு, பணம் அப்படிங்கிற போதை ஏறி போயிருக்கு. உழைச்சு சம்பாரிங்கடா. உழைச்சு சம்பாரிங்க. உழைச்சு உங்க காசுல சம்பாரிச்சு நீங்க முன்னேறணும்னு நினைங்க. யாரோ ஒருத்தவங்க அவங்களுடைய பெண் குழந்தைகள நல்லா வளர்த்து, படிக்க வச்சு, கை நிறைய சம்பாரிச்சு குடுத்து, உங்களுக்கு வந்து தங்கங்களையும் போட்டு, பணமும் குடுத்து, பைக்கு, கார் எல்லாம் வாங்கி குடுத்து அனுப்பி வச்சா, அது பத்தாது திரும்ப வேணும்னு நீங்க கேட்பீங்களாம். அப்போ இங்க நம்ம ஊர்ல இந்த டவுரி, இந்த வரதட்சணை கொடுமை சட்டங்கள் இன்னும் கடுமையாக்கப்படணும். இந்த மாரி ஆட்களுக்கு திருப்பூர்ல நடந்த விஷயத்திலும் சரி, ஈரோடுல நடந்த விஷயத்துக்கும் சரி, இந்த மாரி ஆட்களுக்கு தாங்க நம்ம ஊர்ல மரண தண்டனை குடுக்கணும். ஏன்னா, இதெல்லாம் ரொம்ப கொடூரமான விஷயங்கள். ஒருத்தவங்கள வற்புறுத்தி அவங்கள தற்கொலைக்கு தள்ளுற விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒருத்தவங்கள கொடுமைப்படுத்தி கொல்ற விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல். இவன மாரி ஆட்கள்லாம் 10 வருஷம், 15 வருஷம் ஜெயில்ல வச்சு திரும்பி வந்தா வேணா திருந்துவானா அவன்? திரும்பவும் அததான் பண்ணுவான். அவன் புத்தி அப்படிதான் பாருங்க. ஆல்ரெடி இந்த ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த கவின்குமார் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவங்களுடைய இந்த விஷயம்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது, இந்த அளவுக்கு அவன் கொடுமை பண்றான். 3 வருஷம் ஆயும் கொடுமை பண்றான். திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவன். அவன் ஆல்ரெடி பெரிய பணக்காரன். அவங்களும் ஒரு பெரிய கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. 300 பவுன் குடுத்துருக்காங்க. அது பத்தாது இன்னும் வேணும் அப்படின்னு கேட்கறான். அப்போ இதுக்கெல்லாம் எங்கிருந்து இந்த தைரியம் வருது இவங்களுக்கெல்லாம்? இந்த அஃபிஷியலா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறது ஒரு சிலர் தாங்க. ஆனா இன்னும் நெறைய பெண்கள் இப்ப நம்ம சொல்றாங்க இல்லைங்களா, சொந்தக்காரவங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும், கல்யாணம்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அத கேட்டு கேட்டு வேற வழியே இல்லாம இன்னும் நெறைய பெண்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் நெறைய பேர் கொடுமைய அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இத வந்து நம்ம ஊர்ல நார்மலைஸ் பண்ணிட்டானுங்க ஆல்ரெடி. இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. இத விட பெரிய கொடுமை எதுவுமே கிடையாது. இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னா, இந்த மாரி குற்ற செயல்ல, அதாவது முக்கியமா இந்த மாரி வரதட்சணை கொடுமையால ஒரு உயிரோ, இல்ல வந்து தற்கொலைக்கு தூண்டுற மாரி விஷயங்களோ பண்ணாங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு மரண தண்டனை, அதுவும் கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டுங்க. அப்படி வழங்குனா மட்டும் தான் குற்றங்கள் குறைய வாய்ப்புகள் இருக்கும். இது வந்து 1, 2 சம்பவங்கள் நம்ப அங்கங்க படிச்சாலும், கேட்டாலும், பெங்களூர் மாரி இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கணவர்கள் மேல பொய்யான கம்ப்ளைண்ட் குடுத்து மனைவிகள் வந்து அவங்க மேல வந்து கார்னர் பண்ணி இந்த மாரி விஷயங்கள் பண்ணாலுமே, ஆனா நம்ப ஊர்கள்ல
இந்த டவுரியால நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது யாரும் மறுக்கவே முடியாது. தயவு செஞ்சு அத நார்மலைஸ் பண்ணாதீங்க. ஒரு பெண் தன்னுடைய புகுந்த வீட்ல கஷ்டம்னு சொல்லி வந்தா காது குடுத்து கேளுங்க. அந்த பெண் பக்கம் எந்த நியாயம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கேத்த மாரி அவங்களுக்கு ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் குடுங்க. பக்கபலமா அவங்களுக்கு நில்லுங்க. தயவு செஞ்சு அவங்களுடைய வார்த்தைகள உதாசீனப்படுத்திட்டு, இப்படிதான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழுன்னு போற போக்குல சொல்லிட்டு போகாதீங்க. நாளைக்கு ஒரு உயிர் போயிடுச்சுன்னா, அது திரும்ப வரவே வராது. ரொம்ப கொடூரமான விஷயம். கருத்துக்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.